ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் பாய்ஸ் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் ஜேபி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுமாதிரி நிறைய இந்த கேமில் இப்போ இல்லை இடையில வரும், அதெல்லாம் கட்டுக்கக்கூடாது. அப்பப்போ பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரி, ஓகே, வாங்க கேம் பிள்ளைக்குள்ளே போகலாம். இனிமேல் நீங்கள் ஏபியை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம போவோம். ஜேபி நல்லாவே நம்மளை கலாய்ச்சி விட்டார். ஓகே, அந்த சொல்லக்கூடாதுன்னு தான் நான் இப்போதைக்கு ஓகே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட கதை. சொல்லிட்டேன். ஓகே, இதுதான் நம்மளோட கடை. நம்ம இந்த இடம்லாம் தெரிவிதா இல்லை ஜேபி, இதுதான் நம்மளோட கடை. ஓகே, ரைட். ஓகே, இது உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே போகிறப்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வேணால் ஆரம்பிக்கும். ஏன் நீங்கள் வாய்க்குள்ளே போனது நல்லா கேட்குது. நல்ல கேமாக சூஸ் பண்ணிடுவோம். ஏன் இன்டர்நெட் சிமுலேட்டர் அது லெவலுக்கு இது ஒன்று. ஓகே ஓகே, சாரி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஏன்ப்பா? தெரியாமல் கைப்பற்றுச்சுப்பா. ஓகே, திரும்ப இங்கே வச்சிடலாம். இந்த ஜேபி ஆஃபீஸர் இப்படிலாம் ஏதாவது கூப்பிட்றேன்ட்டு ஒரு எதுவும் தெரியாத ஆளுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நம்மளோட ஒரு ஜிகிரி தோஸ்ட், அதனால தான் இப்படி பேசுகிறது. சரி, கம்ப்யூட்டர் செக் பண்ணுவோம். இதில் இந்த க்ளோசரிக்ஸ் இதாட்டம்லாம் இருக்குது. இந்த இடத்த நம்ம ஃபுல் அப்டேட் பண்ணி சும்மா மல்லிகை சாமான அள்ளி தெளிக்கிறோம். அதுக்கு மல்லிகை தூள்லாம் தெளிச்சிடக்கூடாது. இல்லை, நம்மள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. என்கிட்ட $50 இருக்குது. மணி காலை 8 மணி ஆகுது. அந்த பொருளில் சிக்கனமாக எதாவது வாங்கும். சிக்கனமாவா? சும்மா ஆர்டர் போட்டு தள்ளிட்டே இருப்பேன் நான்லாம். சிக்கனமாக வாங்குறாது, சிக்கனமா? ஓகே, நமக்கு ப்ரெட் பேக்கெட் அது நிறையா இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றா ஆர்டர் போட்டோம். நம்ம அப்படியே வரிசை எல்லாத்தையும் அமுக்கி விட்டு போக வேண்டியதான். மைதா மாவு வேறு என்னென்னலாம் இருக்குது. விலை கூட உள்ளதெல்லாம் ஆர்டர் பண்ணிடாத. எல்லாத்தையும் கட்டிட்டு போவோம். நம்மள்ட்டலாம் காசு கூட கேட்குறப்ப தெரிஞ்சிடும். நம்மள்ட்டலாம் கேட்டால் சும்மா அப்படியே வெட்டி வீசிட்டு ஐயோ காசு இல்லையே சொன்னேன். ஓகே ஓகே ஓகே, வை டென்ஷன் நாட் மென்ஷன் நாட் ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, நீ மலுப்புறன்னு தெரியுது, அது அவனும் அது தெரிஞ்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மைனஸ் பண்ண வேண்டியதுதான். 2 பொருள் தான் வாங்க முடியுமா? ஓகே, என்னென்ன வரப்போகுதுன்னு தெரிலையே. நானே இஷ்டத்துக்கு நான் அதையும் டெலிட் பண்ணிட்டேன். பார்ப்போம். ஓ, இது என்ன இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது இன்டர்நெட் கஃபேயை விட? கிராஃபிக்ஸும் நல்லா இருக்குது. ஏன் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இந்த கிராஃபிக்ஸ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அமேசானோட கோஆப்ரேட்டடாக தான் இருக்கணும். இவ்வளோ வேகமாக கொண்டு வந்துருக்கீங்க. ஓ சாரி. ஏன் இல்லை ஏன் நீ அதெல்லாம் சொல்லணும்னு தெரியும்டா, அதுதான்டா நான் சொல்லவே இல்லை. ஓகே, அதை போய் சிக்கிக்கிட்டு பொட்டி தூக்கி ஒழுக்க போயிடா. அது எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓ, அது உள்ளே போயிடுச்சு. என்ன கேட்டால் நீ வாசல்லே வச்சிருக்கலாம். இதை எப்படி நான் எடுக்கிறது? கையால் எடுத்து கீழே. மிஸ்டர் பாலாஜி, ஐ மீன் ஜேவி, கொஞ்சம் சேவனி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. இது அப்பே செஞ்சுருக்கேன். ஓகே, நான் பிரிச்சுட்டேன். பட் இது எப்படி நான் அடுக்கிறது? இதில் தான் அடுக்க சொல்லி காட்டுது. சிம்பிளாக ஒரு ஐடியா இருக்குது. குப்பரை போட்டு கவுத்துற வேண்டியதான். குப்பரை போட்டு கவுத்தா ப்ரெட்டு பாக்கெட் குப்பரை கொழுந்து கிடக்கும். வாங்க மாட்டாங்க ஆஃபீஸர். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா? எல்லாத்தையும் நீங்களே தின்னுடலாண்ணா. இது கேம் ஆஃபீஸர், சாப்பிட முடியாது. யுவராணி யூஸ் பண்ணது அந்த பெட்டு அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்லி வித்துற வேண்டியதான். யார் யூஸ் பண்ணுது? யுவராணி யூஸ் பண்ணது. எந்த யுவராணி? அதை சொன்னா ஐயோ மாட்டிக்கிச்சே. அருமை. சரி, இதை எடுத்த இடத்துல திரும்பவும் வச்சிடலாம். ஐயோ, விளங்கிடும். சூப்பராக நான் வச்சேன் பார்த்தியா? திரும்ப இதை வேற எங்கேயாவது வைக்க முடியும். கபோர்டு வேற அதெல்லாம் பார்த்தேன். காணா போலப்பா, பொட்டியா மாற்றிட்டா கபோர்டு. திரும்ப கைக்கே வருது பார்த்தியா? குப்பையை கேட்குது. குப்பையாக போட்டுருவோமா? போட்டிங்கன்னா சோழி முடிஞ்சிடும். போச்சு இல்லை, ஊற்றிக்கிச்சு. கேமை ரெடி பண்ணிட்டு முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஆமாம், என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பக் இருக்குது, மற்றபடி எல்லாம் நல்லா. வெறும் 24 சென்ட் தான் இருக்குது காசு கிட்டத்தட்ட. ஓகே, இதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல சுத்தமாக. பாக்கெட்லாம் பிடிக்கலாம், ஆனால் வைக்க தான் முடியல. ஓ, இதை கொடுக்கணுமா? சவா, எவ்வளோ நேரமாக தேடி கீடி தலையில் அடி வாங்கிச்சு. இது தரையிலலாம் நின்றுட்டு ஒன்றால் அந்த செல்ஃபோன் ஊற்றிப்பிட்டியாடா? பரவாயில்ல, அது கொஞ்சம் நல்லா டீசெண்டாக தானே இருக்குது.
ஓகே குப்பை கீழே தொட்டியில் வரலாம் போட்டாச்சு. கரெக்டாக பண்ணு. இதை தூக்கி வைக்கணும் வைக்க மாட்டேங்கிறேன். ஏன் நம்ம என்ன பண்ணுறது ஆஃபீஸர்? ஓகே இதை கீழே வைக்கணும். வைக்கலாம். ரைட் படுக்க வேண்டியதான். இப்போ தான் நம்மளுக்கு கேம் தெரிஞ்சிச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆஃபீஸர். டக் 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 தான். என்னது டக்கு டக்கா? அது அப்படிதான் டக் டக்குன்னு சொல்லணும். அப்போ தான் டக் டக்குன்னு வேலை நடக்கும். டக் டக்குன்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஆஃபீஸர்? நம்ம டக் டக்குன்னு கடையை முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். ஓகே இது 12 பீஸ் இருக்குது. ரேட் என்ன? லேபிள்லாம் வந்து சரி லேபிள் வந்துட்டு தான், இன்னும் நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணல. பட் நம்மள்ட்ட இந்த காசுக்கு ஓரளவுக்கு தேத்தியாச்சு. ஓகே நம்ம வாங்கின ப்ரைஸே காட்டுது. கீழே தான் நம்ம ரேட்டு போடணும். கொஞ்சம் கூடயே போடலாம். கூட இல்லை கம்மியாக போடுவோமா என்ன? கூட தான் கூடயே போட்டுடலான்றீங்க? ஏன்னா கம்மியாக போட்டால் நம்மளுக்கு தான் லாஸ் ஆகும். சரி அதிகம் காசுக்கு வாங்கின மாதிரி அப்படி சும்மா கீழே சென்ட் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்துருக்கு. ஒரே ஒரு சென்ட் மட்டும் கூட. அதுதான் ப்ராஃபிட். ஃபஸ்ட் டேயில் அப்படி தான் இருக்கும். போ போ பழகி. அதுக்குன்னு மக்கள் எல்லாம் ஏமாற்றக்கூடாது ஆஃபீஸர். ஸோ மக்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மக்களே இதோட 2வது பார்ட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறந்துடாமல் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஏன் வேறு வழி இல்லை ஆஃபீஸர். ஆல்ரெடி பார்ட் 2 எடுத்தாச்சு. நம்ம வேலையை முடித்த உடனே அது ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது. சாரி ஆஃபீஸர் மறந்துட்டேன். கம்பெனி ரகசியத்தை சொல்லணுன்ட்டு. கடை திறந்த அடுத்த செகண்டே வந்துட்டாரு. திறந்துட்டு நான் இப்போ யாரும் ஆஃபீஸர் கேட்டுற போது செவனே வச்சிட போகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துடலாம் போடல ஆஃபீஸர். பில்ல போடுங்க. ஆமாம் இது எப்படி ஸ்கேன் பண்ணுறது? ஸ்கேனிங் மீட்டர் கூட என்கிட்ட கிடையாது. அதை கிளிக் பண்ணிங்களா எடுக்க லைட்டாக அந்த சைடு பட்டன் இப்படி நவுத்துறதா? ஓகே படி பணத்தை கையில் பார்த்தோன்னா தான். இதில் நான் எவ்வளோ சேஞ்ச் தரணும்னு கூட இருக்குது. இதுபடி நம்ம சேஞ்சை கொடுத்துட்டாலே போதும் ஆஃபீஸர். ரைட் இந்தா சில்லறையை வச்சுக்கோ. எடுக்கிற உள்ளே போடுறீங்க. $1 $2 தரணும். இப்போ தான் கரெக்டாக இருக்கு. ஓகே இந்தாங்க சார். ஓடி போய் திரும்ப வந்துடாதீங்க. யாரும் திருட்டு போய் சி கஸ்டமரா திருட்டு போயலாட்டம் நடந்துக்காதீங்க சார். அப்போயெல்லாம் அப்படியே தான் வரான். ஏன்னா அடுத்து இல்லை இருக்கிறது 2 பொருள் தான்டா. அதுக்காண்ட திருப்பி வந்துட்டு போகிறேன். இந்த தான் கார்டு. இந்த மானிட்டரோட சைடில் $7.15 போட்டிருக்கு பாருங்க. ஓகே டேப் டு பே வித் விசா தான். பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. இது ஒரு தெரியாக வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதாடா. எதுக்குடா திடீர்னு உள்ளே போடுறேன்? இது அவராக இருக்க வாய்ப்பு இல்லை. என்பிசி எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் ஆஃபீஸர் இருக்கும். பட் நிறையவே காசு கேம் காரனே மறுபடியும் வாங்க விடுவானான்னு தெரியல. பார்த்தோம் கடைசியில் கேம் காரனை வச்சு செஞ்சிட வேண்டியதான். கேம் காரனை வச்சு செஞ்சால் கேம் நம்மளை வச்சு செய்யாதுன்னு என்ன நிச்சயம்? பார்த்துப்போம். ஐயோ அதிகமாக காசு கொடுத்துருக்கானா? இல்லை கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு பயம்தான் ஆஃபீஸர். எல்லாம் பயம்தான். கார்டு டப் டு பே வித் விசா சேஃபான வழி தான். டக் டு பே வித் விசா விளம்பரமா? அதுக்கெலாம் நம்ம எதுவும் வாங்கலை. விளம்பரம்லாம் பண்ணக்கூடாது. பண்ணலாம் தப்பு கிடையாது. அப்போ தான் ஆடு கொடுப்பாங்க. என்னது? ஒன்றும் இல்லை ஆஃபீஸர். என்னடா 2 பச்சை சட்டை? சரியில்லை ஆஃபீஸர். ட்வின்ஸ் இல்லை ஆஃபீஸர். ட்வின்ஸ் இல்லை. எல்லா என்பிசி பூரா நம்ம பயலுங்க தான். நம்மகிட்ட பயமுறுத்துறாங்க. ஐயோ காசு நிறைய கொடுத்துட்டேன். காசு தெளிவாலே கொஞ்சம் கேட்குதான். உங்கள்கிட்ட பேசிட்டு நான் காசை எக்கச்சக்கமாக கொடுத்துட்டேன் ஆஃபீஸர். அதெல்லாம் பார்க்க போவாங்க. சரி இவ்வளோ பணம் இருந்துச்சு. அப்படியே ஆன்லைனில் போடுறப்ப வெறும் $7 தான் இருந்துச்சு. தெரில ஆஃபீஸர். மணி வேறு 12 ஆகிட்டு. காசில் படா. காசு இல்லையா ஆஃபீஸர்? போலீஸ் வந்துட போகுது ஆஃபீஸர். போலீஸ் வந்துட போகுது. போலீஸ் தான் நம்ம சிங்கத்தை கூப்பிட வேண்டியதான். ஏன் தான் சிங்கம் தெருவில் வாரமாக உட்காந்துட்டு இருந்தானே அந்த இளநியை போட்டு உடைக்கிற சிங்கம் தான். மோட்டப்பத்தில் இருப்பார்ல அவரை கூப்பிட்றான். சிம்பிளாக வேலையை முடிச்சுட்டு விட்டு விடுவார். பாவி இன்னும் இந்த பொம்மை படத்தெல்லாம் பார்க்குறது நிறுத்தலையா? அதெல்லாம் அப்டேட்டாங்க ஆஃபீஸர். சும்மா நருட்டோ பிளாக் கிளவரு இதாட்டி அனிமேக்கு அப்டேட் ஆகுங்க. இன்னும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தா எப்படி? பழைய இதெல்லாம் மறக்க 90s மறக்கலாமா? பிறந்ததே 2000 தான் பிறந்தேன். 2K கிட்ஸ் ஆஃபீஸர். 90s கிட்ஸ் ஆட்டோ பூமர்கிட்ட பேசக்கூடாது.
ஓகே Okay, ஆக்சுவலி சாரி பூமர் 90s கிட்ஸு சொன்னதுக்கு. ஆக்சுவலாக 90s கிட்ஸும் இந்த ஒரு சில பொருள்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஷாப்பை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நீ எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு தெரியும்டா. இதுக்கு ஏன்னா 90s மிட்டாயெல்லாம் வாங்கி தின்னுட்டு தான் சொல்கிறேன். ஏன் அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. தெரியும்டா, இந்த 90s ஷாப்புன்ற அந்த ஷாப்புக்கு போனப்போ தான் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுது. ஏன் நீங்கள் கூட நம்ம ஆனால் இந்த கேமில் ஒரு பிரச்சனை என்ன, பணத்தை மூஞ்சி முன்னாடி நிட்டுறோம். இதுவே ரியல் நைன்டி இருந்தானா அவன் மூஞ்சி பேர்ந்துருக்கும், கேஷியரோட மூஞ்சி பேர்ந்துருக்கும். வாய்ப்பில்லை ஆஃபீஸர், இந்த இடத்துல ஒரு டைலாக் போட்டிருக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஓகே, சேஞ்ச் இன்னும் கொஞ்சம் நிறையாவே காசு கொடுத்துட்டாங்க. ஓகே, கரெக்டாக கொடுத்தாச்சு. டேய் இன்னும் போகலையாடா? டேய் கடை க்ளோஸ் ஆகிட்றான், எங்கடா உள்ளே போகிற? ஐயோ பொருள் இல்லை, அவன் மண்டையை தடவன், அவன் மண்டையில் கடையை தான் நான் க்ளோஸ் பண்ணிட்டேனே. அவன் மண்டையில் ஒரு தட்டு தட்டு என்போடு வளர்க்க மாட்டியா, வெளில போடா. ஆஃபீஸர் அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் திரும்பவும் வரணும். வரணுன்னா பொருள் இருக்கணும். பேசலையில் நிப்பாட்டிடலாம். ஓகே ஓகே ஆஃபீஸர் போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஷாப் க்ளோஸ் ஆகிட்டு. இப்போ நம்ம அடுத்து வந்து ஆர்டர் பண்ணலாம். ஏன் ஆர்டர் பண்ணணும்? இப்போ நம்மள்கிட்ட நிறையாவே காசு இருக்குது. ஸோ $41 24 ஓகே, நம்மளோட இன்னையான ப்ராஃபிட். இந்த வாட்டி வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாம். ஏன் புதுசாக ஏதாவது தான் ஆர்டர் போகுது? ஐ திங்க் 4த்தையும் ஆர்டர் பண்ணலான்னு தான் தோணுது எனக்கு. பட் இப்போ பொருளோட விலையெல்லாம் ஏறி போனதுனால செலவை கட்டுப்படுத்த முடியல. இந்த தடவை என்ன ஆஃபீஸர் ஒன்று தான் வாங்க முடியுமா? அப்கோர்ஸ். மேடம் உள்ளே எதுவும் இல்லை மேடம். எங்கே மேடம் உள்ளே போகிறீங்கோ? ஓகே, நம்ம பார்சலும் வந்துருச்சு. ஏப்பா இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்கு. ஒருவேளை இப்போ டெலிபோர்ட் யூஸ் பண்ணுறாங்களோ? ஓகே, அந்த நம்ம அம்மா வேறு தேடுது, சீக்கிரம் வைடா. அவ்வளோ சட்டுன்னு வேலையை முடிச்சாச்சு. இதுன்னு ஆச்சி மசாலா மாதிரி ஸ்பீடு. இது என்ன டப்பா கையை விட்டு போக மாட்டேங்குது? ஐயோ அப்பா, அதுக்கு குப்பையில் போகணும்ல? குப்பையில் தான் போடணும். இது கையை விட்டு கீழே இறக்கிட்டா இப்போயே நம்ம ரேட் எது முடிச்சிடலாம். அதான் ட்ரை பண்ணுறேன். சரி, இது குப்பை தட்டிலே போட்டு வந்துடுவோம். ஓகே, மணி அதுக்குள்ளே இந்த கேமில் 6 ஆகிட்டு ஆஃபீஸர். 6 வந்துட்டு. இப்போ லைட் சுவிட்ச் இங்கே எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு வேறு. முதல்ல இதோட ரேட்டை வேறு நான் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆஃபீஸர். ஓகே, ரேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம $3 ரேட்டு கரெக்டாக இருக்குது. கரெக்டாக லைட் சுவிட்ச் இங்கே இருக்குது ஆஃபீஸர். ஓகே ஓகே, லைட்டு போட்டாச்சு. அருமையாக இருக்குது. ஆனால் எதுவும் ஊற்றுற மாதிரி இருக்குது லைட்டில். கிராஃபிக்ஸ் அப்படி இருக்குது. கிராஃபிக்ஸ் சொன்னேன். ஓ, நான் வேறு ஏதோ நினச்சேன். தெரியும்ப்பா, தெரியும். பட் ஆள் தெரியுது. என்ன ஆஃபீஸர் என்னை பற்றி இப்படி சொல்கிறீங்க? நான்லாம் ஒபிட்டோ ஃபேன் ஆஃபீஸர். நாங்களாம் அப்படியே அவர் பேரை கெடுக்க கிளம்பிட்டாங்கடா. ஏய் ஹுக்கும், இதெல்லாம் சொன்ன காப்பி ரேட் விழுந்துடும் கண்டிப்பாக. ஏ, தலைவர் டைலாக்லாம் இங்கே பேசக்கூடாது. ஓகே, இவங்களுக்கும் பாக்கியை கொடுத்து விட்டு துரத்தி விட்டுடலாம். ஸோ நம்மள்கிட்ட காசு வழுக்க மண்டியை பார்க்கும்போது ஒரே ஒருத்தன் ஞாபகம் வரும். யார்? ஜானி, சாரி ஜான்சினா. நல்ல வேலை இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஃபீஸர் ஜான்சினா எம்பிட்டு பெரிய, அவர் மண்டையில் எவ்வளோ முடி இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் வேறு எதுவும் சொல்ல வந்தால் அதை மழுப்பிட்டேன், சொல்லப்படாதீங்க. ஏ, ஜான்சன் ஃபேன் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. நான் வேறு ஒரு ஆளை சொல்ல வந்து அப்படியே கை மாற்றி விட்டேன். ஏன் நீங்கள் ஆளே மாற்றிங்கன்னு எனக்கும் புரியுது, பட் அவரை பற்றி சொல்லக்கூடாது. ஓகே, தப்பு தான், சாரி ஜான்சினா. ஓகே, பணத்தை முடிச்சு விட்டாச்சு. ஓகே, என்ன நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. கட்டாரோட வியாபாரம் தரமாக போயிட்டு. ஏன் இது ஒரு ரோட்டு கடையாக போட்டிருந்தா கூட இவ்வளோ வந்துருக்காது. அதுதான் சூப்பர் மார்க்கெட்டாக வாங்கி. பட் இதுலேயும் திருட்டு, அந்த இன்டர்நெட் சிமுலேட்டரில் வந்த மாதிரி இதுலேயும் திருட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நடந்தால் போலீஸ். சூப்பர் மார்க்கெட்டில் வெறும் கலாக்ஸ் மட்டும் விற்றுட்ருக்கோம் ஆஃபீஸர், கலாக்ஸ். ராபரி நடக்குமா? ஏன் இதுலேயும் ராபரி நடக்கும். அதுக்கு தான் உஷாராக கீழே ஒரு பட்டன். அதனால தான் இதில் ஓடி போய் பிடிக்கிறதுக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேகமாக ஸோ ஷாப் இன்னும் க்ளோஸ்லேயே தான் இருக்குது, பட் பக்கிங்க திரும்ப திரும்ப கடைக்கு வரதா செய்கிறாங்க. கதவு முன்னே ஏன் வர போகிறான்? கதவு மூடு ஃபஸ்ட்டே, பார்த்துக்குவான். கதவு திறந்ததுனால கஸ்டமர் வரலையா ஆஃபீஸர்? ஓகே, ஆர்டர் பண்ண வேண்டியதான். வேறு புதுசாக நிறைய பொருள் ஆர்டர் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன், பட் ஒன்றுத்துக்கு தான் காசு கையில் கரெக்டாக இருக்குது மாதிரி. என்ன பண்ணுறது? இப்போ இடையில வேணா உள்ளே வந்துட்ட நபர் இல்லை. ஸோ ஓகே, நம்ம போய் ஆர்டர் எடுத்துக்குவோம். ஓ, வெளில லைட் ஆன் பண்ண முடியாதா? இன்னும் வெளில ஒரே அதுதான் நான் தேடுறேன் ஆஃபீஸர். ஓகே,
ஓகே, இன்னைக்கான இதில் நம்ம ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டே. ஸோ ஓகே கைஸ்.